அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசன் கிச்சன். இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி செய்யலாம். அதுக்கு ஒரு பைனாப்பிள் எடுத்து கட் பண்ணி தோல் சீவிட்டு அது ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பைனாப்பிள் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் 2 கப்பு 1 கப்பு எண்ணெயும் 1 கப்பு நெய்யும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூட சேர்த்து பாதாம் கொஞ்சம் தட்டிட்டு அதையும் போட்டுக்கலாம். திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாம் பிரட்டி வெடித்து வந்தோடனே அது கூட சேர்த்துட்டு 1 கப்பு ரவை போட்டுக்கலாம். 1 கிளாஸ் ரவை போட்டுக்கிட்டு அதுக்கு 3 கிளாஸு பைனாப்பிள் ஜூஸ் ஊற்றிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கிளாஸ் பைனாப்பிள் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டா கொஞ்ச நேரம் மூடி வச்சு ரவை வெந்தவுடனே 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 1.5 கப் சர்க்கரை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு அது கூட சேர்த்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளையும் போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கலாம்.